டு ஐஎம்ஏ சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதாவது எல்லை பாதுகாப்பு படையிலேருந்து குரூப் பி அண்டு சிக்கான வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஹெட் கான்ஸ்டபிள் அண்டு கான்ஸ்டபிளுக்கான வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து நான் கெசட்டட் போஸ்டிங் தான். இது வந்து யார் நான் அப்ளை பண்ணலாம். நீங்கள் 10th முடிச்சு ஐடி முடிச்சிருந்தாலும், டிப்ளமோ முடிச்சிருந்தாலும், 12th ஃபஸ்ட்டு குரூப்பு முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சியை பொறுத்தளவில் உங்களுக்கு இது கம்மிங் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து ஷார்ட் நோட்டீஸாக தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர்னு சொல்லலாம். ஏன்னா வேகன்சி வந்து பிஎஸ்எஃப்லேருந்து ட்ரேட்ஸ்மேன் போட்டதோடு இருக்குது. இதோட எந்த வேகன்சி எதுவும் போடலை. இப்போ அதுக்காண்டி குரூப் பி அண்டு சி வேகன்சி வந்து போட்டிருக்காங்க. இது ஒரு நல்ல ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு எலிஜிபிள் இருக்கிற எல்லா கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார் இருந்தாலும் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் பி அண்ட் சி வேக்கன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேரா மெடிக்கல் ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் எஸ்எம் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து வெட்டினரி ஸ்டாஃபு, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர், அதுக்கு வந்து லேபரேட்டரி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பிஎஸ்எஃப் 2000 ரெக்ரூட்மெண்ட். இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ், அதாவது எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து வரும் 30 days வந்து வேலிடிட்டி. அது வந்து முந்தா நேற்று இந்த மாதிரி வந்திருக்கு. உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டை பொறுத்தளவில் வந்து ஜூன் 16 வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 month வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுத்துருக்காங்க, டைம் பீரியடு. மோஸ்ட்லி அப்ளை டேட் வந்து மேக்ஸிமம் வரும். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நான் வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். உங்களுக்கு வந்து இந்த பிஎஸ்எஃப் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தளவு உங்களுக்கு இருக்கக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் இருக்கும், அதுக்கப்புறம் மெடிக்கல். 3 கட்ட தேர்வை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேகன்சியை வந்து உங்களால் வந்து இதில் வந்து பெற முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் மேல் அண்டு ஃபீமேல் எலிஜிபிள், 2 பேருமே எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியன் சிட்டிசன் வந்து யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். நான் கெசட்டட் போஸ்டிங்னு அர்த்தம். அப்படின்னா க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறாங்களே அந்த போஸ்டிங் கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது வந்து குரூப் பி அண்டு சி முன்னாடி சொன்ன மாதிரி குரூப் அண்ட் பி வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வரும் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். பேரா மெடிக்கல் ஸ்டாஃபில் வந்து எஸ்ஐ ஸ்டாஃப் நர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஸ்டாஃப் நர்ஸ் வந்து அது வந்து தனியாக நீ அந்த கோர்ஸ் பண்ணால் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள். மோஸ்ட்லி வந்து நீங்கள் 10th ஐடி முடிச்சு 12th செப்பரேட்டாக அந்த வந்து கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிள். டிடிஎல் நோட்டிஃபிகேஷன் வந்து கம்பல்சரி எல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ்னால ரொம்ப ப்ரீஃபாக கொடுக்கல. வேகன்சி எவ்வளோ, என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து குரூப் பி வேகன்சியில் எஸ்ஐ நர்சிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரா மெடிக்கல் ஸ்டாஃபில் வந்து அன்ரிசர்வில் வந்து ஒரு 4 வேகன்சி, இடபிள்யூஎஸ்சியில் வந்து ஒரு 3 வேகன்சி, ஓபிசியில் ஒரு 4 வேகன்சி, எஸ்சியில் வந்து ஒரு 2 வேகன்சி, எஸ்டியில் வந்து 1, மொத்தம் 14 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து 21 to 30 வரை கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து 6th லெவலில் வந்து உங்களுக்கு இருக்கும். 35,400லேருந்து 1,12,400 வரை இது வந்து ஸ்டார்டிங் சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு 50 வந்து எபோவ் கிட்ட வரும்னு நான் நினைக்கிறேன். ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து அவ்வளோ வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் குரூப் சி வேகன்சியை பொறுத்தவரை அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் லேப் டெக்கில் வந்து ஒரு 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக் வீக்கேஷன்ஸில் ஒரு 4, ஓபிசியில் ஒரு 12, எஸ்சியில் வந்து ஒரு 6, எஸ்டியில் வந்து ஒரு 4, மொத்தமாக 38 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பான முறையில் எலிஜிபிள் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர். ஏன்னா ஒரு நல்ல ஒரு வேகன்சி தான் நான் சொல்லுவேன். 18 to 25 வயசு வரை கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து லெவல் 5 லெவலில் 2க்குமே அசிஸ்டன்ட் ஃபயர்சிஸ்ட் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு 10 வேகன்சி அன்ரிசர்வ்டில். எக்கனாமிக் வீக் செக்ஷனில் வந்து ஒரு 5, ஓபிசி ஒரு 12, எஸ்சி வந்து ஒரு 7, எஸ்டி வந்து ஒரு 4 வேகன்சி, ஆல் ஓவராக 47 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 20 to 27 ஒவ்வொரு இதுக்கும் ஏஜ் லிமிட்டை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் ஆஃப் ஆல் செக் பண்ணிங்க. இதுக்கு வந்து லெவல் அதே லெவலில் தான் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 29,200 to 92,300 வரை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டோட்டல் வேகன்சின்னு சொல்லி அதை செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் சி வேகன்சி. அதுக்கப்புறம் எஸ்எம்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப் போஸ்டிங் குரூப் பி வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் போஸ்டிங் எஸ்ஐ வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் மெக்கானிக் வந்து கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட்யூட் போஸ்டிங் அன்ரிசர்வ்டில் வந்து 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 வேகன்சி. நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் இருக்கீங்கன்னா ஓபிசியில் வந்து அந்த 2 வேகன்சி வந்து போட்டியிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை 30 வந்து கொடுத்துருக்காங்க. 30னா 18 to 30 அப்படின்னு வந்து அர்த்தம். லெவல் 6th லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்ஸ்பெக்டர்னால கூட தானே இருக்கும் உங்களுக்கு. அதனால் 35,400 to 1,12,400 வந்து உங்களுக்கு சேலரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்லேயே எப்படி பார்த்தாலும் ட்ரைனிங்லேயே உங்களுக்கு 45-50 வந்து கொடுப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கான்ஸ்டபிளுக்கே வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40
என்கிட்ட கொடுக்குறாங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க ஒரு சில பேர். அதனால் வந்து நல்ல ஒரு சேலரி தான் இது பேக்கேஜ் வந்து இதில் வந்து கொடுப்பாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து குரூப் சி வேக்கன்சியை பொறுத்தவரை கான்ஸ்டபிள் தான். குரூப் சி குரூப் பி வந்து சப் இன்ஸ்பெக்டர் லெவலில் வரும். குரூப் சி வந்து கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளில் வந்து ஓஆர்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து 10th முடித்து நீங்கள் ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து இந்த இது வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து வேக்கன்சி ஒவ்வொன்றிலும் 1, 2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபிள் ஸ்டாட் கீப்பர் அப்படின்னு எஸ்டிகே அப்படின்னு அதில் ஒரு ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபிள் ஃபிட்டர் அதுக்கு வந்து அன்ரிசர்வ்டு 3 இருக்கிறனால எல்லாருமே வந்து போட்டியிடலாம். ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இல்லை ஐடியில் நீ வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் கண்டிப்பான முறையில் இதுக்கான ஒரு வீடியோ வந்து மேக்கிங் வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன். அதுக்கப்புறம் ஓபிசியில் வந்து ஒரு வேக்கன்சி ஆல் ஓவராக 4 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கார்பெண்டரில் ஒரு 2 வேக்கன்சி அன்ரிசர்வ்டில் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு எதுலையும் இல்லை. நீங்கள் அன்ரிசர்வ்டில் வந்து போட்டி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டோ எலக்ட்ரிக்கல் அதில் வந்து ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓபிசியில் மட்டும். வேறு எதுலேயும் வேக்கன்சிஸ் வந்து அவைலபிள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து வெஹிக்கிள் மெக்கானிக்கில் பொறுத்தளவில் கான்ஸ்டபிளில் வந்து ஒரு 7 வேக்கன்சி அன்ரிசர்வ்டு இருக்குன்னா நீங்கள் அதில் வந்து போட்டி போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓபிசியில் ஒரு 4 வேக்கன்சி இருக்குது. எஸ்சி எஸ்டியில் ஒரு 4, எஸ்டியில் வந்து ஒரு 7, அதுக்கப்புறம் ஆல் ஓவர் 22 வேக்கன்சி வந்து இதில் இருக்குது. இதில் நல்ல ஒரு வேக்கன்சி இருக்குது. நல்ல ஒரு வெஹிக்கிள் மெக்கானிக் யாரும் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோடையும் வச்சுருந்தாங்கன்னா அவர்கிட்ட வந்து சொல்லிடுங்க. இது வந்து சர்டிஃபிகேட்டாக எப்படி என்ன ஏதுன்னு வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னும் ஒரு 2, 3 நாள் கண்டிப்பான முறையில் வந்துடும். நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு நான் கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணேன். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொன்றும் நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு தெளிவான முறையில் வந்து புரியும் ஃப்ரெண்ட்ஸ். வேறு கான்ஸ்டபிள் பிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போஸ்டிங் வந்து அன்ரிசர்வ்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சியில் வந்து 1, ஆல் ஓவராக 2 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கேஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசியில் மட்டும் இருக்குது, மற்றபடி வேறு எதுலேயும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டோட்டலாக வந்து மொத்தம் அன்ரிசர்வ்டில் வந்து ஒரு 13 வேக்கன்சி கிட்ட இருக்குது. ஓபிசியில் ஒரு 8 வேக்கன்சி கிட்ட கான்ஸ்டபிளுக்கான ஒரு குரூப் சிக்கான வேக்கன்சி. எஸ்சியில் வந்து ஒரு 6 வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்டியில் வந்து ஒரு 7 வேக்கன்சி கிட்ட தான் இருக்குது. அப்புறம் டோட்டலாக வந்து 37 வேக்கன்சி கிட்ட இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து ஏஜ் லிமிட் வந்து 18 to 25 வரை இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பான முறையில் பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். மேக்ஸிமம் வந்து கொடுக்குற வந்து எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு ஒரு 3 இயர்ஸ் வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும். நானாக எதுவும் சொல்ல முடியாது. நோட்டிஃபிகேஷன் வரட்டும், கண்டிப்பாக அதில் பார்த்துட்டு அடுத்து ஒரு வீடியோ கண்டிப்பான முறையில் நான் வந்து போகிறேன். லெவல் 3 வந்து உங்களுக்கு சேலரி வந்து கொடுப்பாங்க. 21,700 to 69,100 வந்து சொல்லுவாங்க. ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 40 வந்து கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சொல்கிறது கம்மியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே கொடுக்குறது வந்து ஓரளவு வந்து கூட தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வெட்னரி ஸ்டாஃபில் வந்து குரூப் சி வேகன்சியில் வந்து வந்துடும். இதுக்கு வந்து ஹெட் கான்ஸ்டபிள் வெட்னரினாலும் நீங்கள் வந்து 12th வந்து ஃபஸ்ட்டு குரூப், அதாவது பயோ மேக்ஸ் இருக்குல்ல அந்த குரூப் எடுத்திருந்தா, ஆனால் செகண்ட் குரூப்பில் வந்து பியூர் சயின்ஸ் இருக்குல்ல அதை எடுத்தால் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அன்ரிசர்வ்டு 2 போஸ்டிங் வந்து இருக்குது. நீங்கள் வந்து போட்டிடலாம். இடபிள்யூஎஸில் 1, ஓபிசியில் வந்து 1, ஆல் ஓவராக டோட்டலாக வந்து 1 வந்து கொடுத்துருக்காங்க. ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. மொத்தம் 4 வந்து வரணும். 1 கொடுத்துருக்காங்க, தப்பாக இருக்குது. பிட்வீன் 18 to 25 வயசுக்குள்ளே இருந்தால் இது பண்ணலாம். லெவல் 4 அதாவது 25,500 to 81,100 வரை நீங்கள் வந்து சேலரி வந்து இதுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள் கெனமல் மேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கெனமல் மேன் என்னன்னு தெரில, 2 கேமல் மேன் நினைக்கிறேன். அது வந்து 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாகவே 2 தான் அன்ரிசர்வ்டில் மட்டும் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒன்றுங்க பிட்வீன் வந்து 18 to 25 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் லெவல் 3 பொறுத்தவரை 21,700 to 69,100 வரை இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் லேபரேட்டரின்னு சொல்லிட்டு குரூப் பி வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்பெக்டர் லேபரேட்டரி வந்து 2 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவராக. வேறு எந்த ஒரு வேகன்சி இல்லை. நீட் எக்ஸ்பீரியன்ஸை 30, அதாவது அப்போ 18 to 30 வயசுக்குள்ள நீங்கள் வந்து அப்ளை லெவல் 7th பே. ஏன்னா அதுக்கு வந்து லேபரேஷனுங்கிறது ஒரு ஹை லெவல் பே தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு வேகன்சி 44,900லேருந்து கிட்டத்தட்ட 1,42,400 வரை கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவராக நிறைய வேகன்சி தான் இருக்குது. இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அசப்ட் இல்லை 30 நாளுக்குள்ளே சர்க்குலர் டேட்டில் வந்து நீங்கள் வந்து இது பண்ணணும், கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் போடுற மாதிரி இருந்தால் இந்த வெப்சைட்டில் தான் போய் போடுற மாதிரி இருக்கும். www.http://recruit.bsf.government. இதில் போய் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பண்ண முடியும். நீங்கள் வந்து இது அப்ளிகேஷனை வந்து அதில் தான் போய் போடணும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது வந்து கண்டிப்பான முறையில் டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஃபுல் ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் வந்து ஷேர் பண்ணுறேன்.
அப்ளிகேஷன் பொறுத்தளவு ஃப்ரெண்ட்ஸ் இதில் தான் போய்ட்டு நீங்கள் கேண்டிடேட் லாகின் இருக்குல்ல, அதில் போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் வரும். இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இது வந்து புது ரிஜிஸ்ட்ரேஷன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பெர் ஹேர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ஐடி கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட் நேம் வந்து கொடுத்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த லெவலில் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அட்ரஸில் வந்து உங்களுடைய எல்லா இதுவும் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பர்சனல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை வந்து கிரியேட் பண்ண பிறகு தான் இதெல்லாம் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில், அதுக்கப்புறம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எது இருக்கோ அது வந்து கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சர்டிஃபிகேட் அண்ட் டாக்குமெண்ட் உங்களுடைய அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரிட்டீரியாஸ்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து எல்லாமே கரெக்டாகிடும். அவ்வளோதான் அப்ளிகேஷன் வந்து ஃபில் ஆயிடும். நீங்கள் வந்து ₹100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் வந்து அவ்வளோதான் கேட்பாங்க. அதுக்கு மேலே வந்து அமௌண்ட்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ. நம்ம சேனல் புதுசாக யாரும் வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ ஃபார் திஸ் வீடியோ.